ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு தமிழ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 வந்து பார்ப்போம். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னா மானம் இல்லா. நமக்கு இது மாதிரி பத்தி மாதிரி கொடுத்து வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து இஓ பேப்பரு. இருந்தாலும் ஒரு இடம் வந்து பார்த்துங்க, ஏன்னா அந்த பேராகிராஃபில் வந்து என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடான கேள்வி தான் இது. சூரிய குடும்பத்தில் இது கண்டிப்பாக முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஒரு இடம் பார்த்துக்குங்க. சூரிய குடும்பத்தில் வந்து முதன்மையான கோள் வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன்னு வரும்ல, அதில் வந்து முதன்மையான கோள் வந்து புதன். பண்டைய தமிழில் சூரியன் முதலான 9 கோள்களை வந்து எவ்வாறு அழைத்திருக்காங்க அப்படின்னா வந்து கோள் மீன் என்று அழைத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து என்னென்னா அறிவன். இதெல்லாம் அந்த பேராகிராஃபில் இருந்தது, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வந்து வியாழன். நம்ம கோள்களிலே பெரிய கோள் வந்து வியாழன் தான். அதிக துணைக்கோள்களை கொண்டதும் வந்து வியாழன் தான் பார்த்துருப்போம். சங்கப்புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர்னா வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தோம். இதுலேருந்து நமக்கு வந்து நார்மலான இது வந்துடும். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா வந்துன்னா செவ்விலக்கியம் அப்படின்னு, செவ்விலக்கியம் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறாங்க. பிழை திருத்தி எழுதுக, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு. அவை அல்ல அப்படிங்கிறாங்க. அன்று அல்ல அதெல்லாம் வந்து எப்படி வருங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உயர்திணை அக்ரிணையில் வந்து அக்ரிணை வந்து ஒருமையாக வந்தால் அன்றுன்னு போடணும். இதே வந்து என்ன அக்ரிணையில் வந்து பன்மை வந்தால் அல்ல அப்படின்னு வந்து போடணும். அவைங்கிறது வந்து பன்மை, ஸோ அன்றுங்கிறது வராது. இதே அவைங்கிறது வந்து பன்மையில் வந்து அக்ரிணையில் வந்து அல்ல தான் போடணும். அதனால தான் இது வந்து அவை அல்ல. அவை அல்லருங்கிறது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலர்பால் மாதிரி. அல்லருங்கிறது ஒரு பலர்பாலுக்கு தான் வரும். அவைங்கிறது வந்து அக்ரிணைன்னு சொன்னதுனால அதுவும் வராது. ஸோ அவை இல்லைன்னு வரவும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து அவை அல்ல. இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலானா, ஒரு உயர்திணை அக்ரிணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிணையில் ஒருமை வந்தால் அன்று போடணும். இதே அக்ரிணையில் வந்து பன்மை வந்தால் அல்ல போடணும். இதுதான் நமக்கான இது. ஆண்பால் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான இதுதான். இதே வந்து உயர்திணை அக்ரிணைக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஆண் பால் வந்துருந்தோன்னா அவன் அல்லேன் அப்படி வரும். பெண் பால்னா அவள் வந்து அல்லல் அது வரும். ஒன்றன் பால் என்ன சொல்கிறாங்கன்னா அன்று அப்படிங்கிறாங்க. ஒன்றன் பால் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருமையில் வரும்போது அன்றுன்னு சொல்கிறாங்க. இதே பலவின் பால்னா அல்ல, அதே தான். ஒருமைனா அன்று, பன்மைனா அல்ல சொன்னல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்பால்னா அல்லேன், பெண்பால்னா அல்லல், ஒன்றன் பால்னா ஒருமையில் வரும்போது அன்று, பலவின் பால் வந்து அல்ல. கீழ்காணும் சரியான தொடரை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. நான்னா அல்லன் வரணும். அல்லன் அல்லேன். இங்கே பாருங்கள், நான் அல்லனை விட அல்லேன் தான் வரணும், பார்த்துக்கோங்க. நான் அன்றுங்கிறது வராது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், அக்ரிணையில் ஒருமையாக வந்தால் அன்று போடலாம். ஸோ நான் அன்றுன்னு வராது, நான் அல்ல வராது, நான் அல்லன்னு நான் அல்லேன். அதுக்கான இது வந்து இங்கே பார்த்தாவே தெரியும். ஆண்பால்னா அல்லேன் வரணும், பெண்பால்னா அல்லல் வரும், ஒன்றன் பால் அன்று, பலவின் பால் அல்ல. ஸோ நான் அல்லேன் அப்படிங்கிறாங்க. சொல் பொருள் பொறுத்துக அப்படிங்கிறாங்க. ஆளாளம்னா வந்து நஞ்சு அப்படிங்கிறாங்க. அந்தம் அப்படின்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்தாதின்னு கூட அந்தம்னா முடிவு, ஆதினா முதல்னு கூட பார்ப்போம். ஸோ அந்தம்னா முடிவு. அயன் அப்படின்னா வந்து பிரம்மனை தான் வந்து அயன்கிறாங்க. மால்னா வந்து விஷ்ணு. ஸோ ஆளாளம்னா வந்து நஞ்சு, அந்தம்னா முடிவு, அயன் பிரம்மன், மால் வந்து விஷ்ணு. கதலி அப்படின்னா வந்து வாழை. பூகம்னா கமுகு. கமுகுனா வந்து பாக்குன்னு கூட வந்து சொல்லுவாங்க. கமுகம் கூந்தல்னு கூட நம்ம பார்த்துருக்கோம்ல. கவரி அப்படின்னா வந்து கவரி சாமரை. மன்றல் அப்படின்னா வந்து மாளிகை தான் வந்து மன்றல் அப்படிங்கிறாங்க. சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. ஒரு நண்பர். இதே வந்து உயிரெழுத்து வந்து முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓர் போடுவோம். இதே வந்து என்ன உயிர்மை எழுத்துங்கிறதுனால ஒரு அப்படின்னு. இப்போ இதில் வந்து எது சரியான தொடர், அறைன்னு சொல்லணும்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க. அறையில் வந்து அங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஓர் தான் வரணும். ஸோ இங்கே ஒரு வந்திருக்கு.
நூல் எடுத்துக்கங்க. இன் கூட்டல் ஊ தான் நூல். ஸோ உயிர்மைக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து ராங்காக வந்திருக்கு. கரெக்டாக இருக்கிறது வந்து நண்பர். இன் கூட்டல் தான் நண்பருக்கு. ஸோ வந்து அது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருங்கிறதான் வந்து கரெக்டு. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிரெழுத்து அந்த சொல்ல உயிரெழுத்து வந்து முன்னாடி வந்திருந்தால் ஓர்னு வரணும். இதே உயிர்மை எழுத்து வந்திருந்தால் ஒருன்னு வரணும். புத்தகம் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு போடணுமா ஓர் போடணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் பூவை எப்படி பிரிப்பீங்க? இப் கூட்டல் ஊ தான் பூ. அப்போ வந்து இது வந்து ஒரு உயிர்மை தானே. உயிர்மைக்கு முன்னாடி நம்ம என்ன வரும்னு பார்த்துருக்கோம்? ஒரு அப்படின்னு. ஸோ ஒரு புத்தகம். அதே தான் மாடுன்னா இம் கூட்டல் ஆனா மா. ஸோ உயிர்மைக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். பிழையற்ற தொடரை வந்து எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. நல்ல பழம்னு சொன்னால் நல்ல பழம் அன்றுன்னு கூட எழுதலாம். இவை வந்து நல்ல பழங்கள். பன்மை வந்துருச்சு. பன்மைனா என்ன சொல்லியிருக்கேன்? அல்ல தான் போடணும். ஸோ இவை நல்ல பழங்கள் அல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்ரிநெயில் வரும்போது ஒருமையாக இருந்தால் அன்று போடணும். பன்மையாக வந்தால் அல்ல போடணும். பழங்கள்னு வந்திருக்கு. ஸோ வந்து ப்ளூரல் ஃபார்ம் பன்மையாக வந்திருக்கு. இது வந்து அல்ல தான் போடணும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைகால வழக்கம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு கட்டளையாகவும் இல்லை, ரொம்ப உணர்ச்சி பொங்குற மாதிரியும் சொல்லலை. அதனால் வந்து தொகைநிலை தொடர்னா வந்து என்னென்னா உருபுகள் வந்து மறைந்து வருவது தான் வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா நாளை இது வந்து வெளிப்படையாகவே வந்து வந்திருக்கு. இது உருபு இது மாதிரி எதுவுமே வரல. என் அண்ணன் நாளை வருவான். இது வந்து ஒரு சாதாரண ஒரு செய்தி தொடர் தான். கட்டளையாகவும் இல்லை, உணர்ச்சியாகவும் இல்லை, தொகைநிலை தொடராகவும் இல்லை. தொகைநிலை தொடர்னா 6 வகைப்படம்னு பார்த்துருவோம்னா வேற்றுமை தொகை, பண்பு தொகை, அது மாதிரியான எந்த தொகையும் இதில் இல்லை. கல்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதோட கூட்டுப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்குவியல் தான் வந்து அதோட கூட்டுப்பெயர். புல்னா புல்கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கட்டு தான் கூட்டுது. ஆசிரியப்பா எந்த ஓசை உடையதுன்னா அகவல் ஓசை தான் வந்து ஆசிரியப்பா. நம்ம சங்க இலக்கிய நூல்கள் வந்து 8 தொகை 10 பாட்டுலாம் அதெல்லாம் வந்து ஆசிரியப்பாவாலானது. அது வந்து அகவல் ஓசை உடையதுன்னு கூட நம்ம பார்ப்போம். இதே 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வந்து அறம் சார்ந்த நூல்களாக வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து வெண்பாவாக வந்து இருக்கும். ஸோ வந்து கழிப்பான துள்ளலோசை, வெண்பான செப்பலோசை, வஞ்சிப்பான தூங்கலோசைன்னு சொல்லுவோம். ஆசிரியப்பாவிற்கான ஓசை வந்து அகவல் ஓசை. மலர் உண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஓர் தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்னா மலரும் உண்டு பெயரும் உண்டு தான். மலருண்டு பெயரும் உண்டுன்னா மலரும் உண்டு மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு இருக்காங்க. ஓடு என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தொடர் வந்து என்ன அப்படிங்கிறாங்க. ஓடுனா ஓடி அப்படிங்கிறது தான் வந்து வினை எச்சம். இதே ஓடிய அப்படிங்கிறதுலேருந்து அது வந்து ஒரு பெயரச்ச தொடராக வந்து அமைஞ்சிரும். கலைச்சொற்கள் அறிவில் சரியான இணை வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி இதுதான் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள் தான் வந்து காஸ்மிக் ரேஸ். சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு போவோம். பட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம். யார் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கொஸ்டினில் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். மார்க் வந்து மிஸ் பண்ணிடுவோம். 1 மார்க்லலாம் போஸ்டிங் போனவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான கலைச்சொற்கள் அறிவும்லாம் நல்லா பார்த்துக்குங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள் தான் காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறாங்க. வேர்ல்ட் வைட்னா சுழல் காற்று. இதை வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 4 லாஸ்ட்டு குரூப் 4ல். கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகர்வன திரிதையு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி. காருகர்னால் வந்து நெசவாளர் தான் வருவாங்க. அந்த நெசவு செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் காருகர் வருவாங்க.
நகரம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து என்ன, கிராமம் அப்படிங்கிறாங்க. இந்த பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் வந்து சந்தனமும் அகிலம் அப்படின்னும். ஸோ இந்த பாடலில் வந்து என்ன, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து என்ன கரெக்டுங்கிறாங்க. இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரங்கிறது கரெக்டு. இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சந்தனமும் அகிலும் குறிப்பிட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. காருகர்னா நெசவு செய்பவர் வருவாங்க. நகரத்துக்கு எதிர்ச்சொல் வந்து கிராமமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கூற்றுகள் வந்து சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் 15ஆம் நாள் வந்து உலக காற்று தினமாக கொண்டாடப்படுகிறது. அது கரெக்டு தான். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் வந்து தமிழகம் வந்து 2ஆம் இடம் என்பது வந்து எனக்கு பெருமையே அப்படிங்கிறாங்க. 2ஆம் இடம் வந்து கிடையாது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்த வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜூன் 15ங்கிறது உலக காற்று நாளுங்கிறது கரெக்டு. குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக அப்படிங்கிறாங்க. கொடைனா வந்து ஈகை, கோடைனா வெயில் காலம், மறினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. மறினா ஒரு மறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, தடுக்கிறதுன்னு. மாறினா வந்து வேறுபடுதல். வரம் அப்படின்னா வந்து அருள், வாரம்னா கிழமை, இது போற்றலாம். திங்கள் அப்படின்னா வந்து மாதம் வந்து சொல்லுவாங்க. நிலவுக்கும் வந்துன்னா திங்களுங்கிற பேர் வந்து இருக்குது. மதி என்பதன் இருப்போல்னா அறிவு, நிலவு. எப்படி வந்து நிலவுக்கு வந்து திங்கள் நிலவு ரெண்டுமே சொல்கிறாங்கள்ல. திங்களுக்கு வந்து மாதமும் சொல்கிறாங்க, நிலவுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மதிக்கும் வந்து அறிவும் சொல்கிறாங்க, வந்து நிலவும் சொல்கிறாங்க. நிலவுக்கு இன்னொரு பேர் வந்து திங்கள், மதி. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறதுக்கு சரியான சொல்ல சிறுமி அந்த டேஷ் கையில்ங்கிறத நம்ம கேள்வி. தனது கையில். இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. இந்த மாதிரி கேள்வி கேட்டதில் அதாவது ஈவோங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்துங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் இலக்கணம், இந்த அன்று அல்லெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. ஏன்னா அதிலே 1 or 2 கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அப்படின்னு. ஆனால் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து விவேகானந்தர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட ராமகிருஷ்ண மடத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இது மாதிரி கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் பார்த்துங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். கொஸ்டின் ஃபார்மேஷன் வந்து கேட்குறாங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? எறும்பு பாடுபடுவது எதற்காக? கண்மணி நாளை பாடம் படிப்பால். நாளைங்கிறது வந்து எதிர்காலம். அண்ணல் காந்தி அன்றே கணித்தார் அப்படிங்கிறது இறந்த காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனருங்கிறது நிகழ்காலம். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயே வந்துன்னு ஏவல் விடை, சுற்று விடை, மறைவிடை, நேருடை எல்லாமே கேட்டுட்டாங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. ஒரு இடத்துக்கு வந்தோன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது வந்து மறைவிடை. செய்வேன் அப்படிங்கிறது வந்து நேர்விடை. அது மாதிரி பார்த்துக்கோங்க. செய்வேன்னு சொன்னால் நேர்விடை, செய்ய மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை, நீயே செய் அப்படிங்கிறதுனா ஏவல் விடை. ஒரு இடத்த குறிப்பிட்டு அங்கே காட்டுறது வந்து சுட்டு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அதை வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்க மாற்றுங்க. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படிங்கிறாங்க. அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம்.
உட்கார்ந்து. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அப்படிங்க. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். நிறுத்தக்குறிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இருக்குது. குரூப் 4க்கான பேட்டர்ன் இருக்குது. பார்த்துங்க, ஈஸியாக தான் இருக்கேன்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, 2க்கு கையில் கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். குரூப் 4ங்கையில் தமிழ்லே வேறு மாதிரி எடுப்பாங்க. அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ என்னென்னா எதுவுமே ஈஸின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிடுவோம். ஈஸி கொஸ்டினில் தான் நம்ம மார்க் விட்டுட்டு போயிடுவோம். அதனால் எதையுமே நல்லா ஒரு பொறுப்போடு கரெக்டாக படிங்க. எதுவுமே அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.